பசுமன் போயிருந்தீங்க சார். அங்க போயிட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருந்தீங்க. அதுல ஒரு முக்கியமான கருத்து பகிர்ந்துருந்தீங்க. தேவர் எனக்கு வீட்டுக்கு கரண்ட் வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து பண்ணிருந்தீங்க. அது கொஞ்சம் சமூக வலைதளத்துல சில பேர் அதுக்கு எதிர்வினையா ஆட்டினாங்க. அந்த செய்தி உண்மையா? எனக்கு கேட்க வியப்பா இருந்துச்சு. அதாவதுங்க, நான் 2008 தேவர் அவர்களுக்கு நூற்றாண்டு நடக்கும்போது எனக்கு டெல்லியில அப்ப தேசிய தலைவராக இருந்த நிதின் கட்கரி அவர்களது அலுவலகத்துல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. தேவர் பத்தி கட்கரி அவர்கள் ஆங்கிலத்துல ஒரு கட்டுரை கொடுக்கணும், ஒரு 7 இருக்கு. தேவரை பத்தின இன்புட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, கட்டுரையை அவங்க அதை மாத்திக்குவாங்க, கொஞ்சம் செய்திகள் இன்புட்ஸ் சேகரிச்சு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க நிறைய செய்தி அனுப்பிச்சிருந்தேன். அதுல 2 செய்தி குறிப்பிட்டிருந்தேன். அதை பத்தி எனக்கு கிளாரிபிகேஷனுக்காக மறுபடியும் போன் பண்ணாங்க டெல்லி ஆபீஸ்ல இருந்து. அதுல 2 செய்தி என்னன்னா, நான் எழுதியிருந்தேன், தேவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றவரு, ஒரு பெரிய ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தும் கூட, எம்எல்ஏவா இருந்தும் கூட, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட, மக்கள் கொண்டாடுகிற மிகப்பெரிய இடத்துல இருந்தாலும் கூட தன்னை ரொம்ப எளிமையாக வைத்துக் கொண்டவர் தேவர். அதுக்கு உதாரணம் அவர் கடைசி வரைக்கும் தலையணை வச்சு தூங்குனது இல்லை. தேவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு போற தேவர் வீட்டுல இன்னைக்கு அந்த முற்றம் மாதிரி இருக்கு, அன்னைக்கு அது ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு கல் மேடை தான் அது, அதுலதான் அப்படியே படுத்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் அந்த இப்படி கையை வச்சுக்குவாரு, ஒரு தலையணை பஞ்சனை இந்த மாதிரி ஒரு அம்ச தூளிகா மஞ்சம்லாம் அவர்கிட்ட எதுவும் இல்லை. இப்ப கூட தேவர் வீட்டுல அவர் பயன்படுத்துற கட்டில்லாம் எதுவுமே இல்லை. அது இருந்திருந்தா வச்சிருந்திருப்பாங்க. அவர் பயன்படுத்த நான் எழுதியிருந்தேன். அதை கிளாரிபிகேஷன் கேட்டாங்க, உண்மையான்னு கேட்டாங்க. அவர் எம்பிங்க, அது எப்படி தலையணை இல்லாம தலையணரும் இல்லாம தூங்குவாங்க. தலையணைன்றது சாதாரண விஷயம், பெரிய லக்ஸரி கிடையாது. பட் இவர் எடுத்துக்கொண்ட அந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு அது லக்ஸரி. இவர் வவ் ஆஃப் செலிபஸின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு செலிபஸி வவ், அதுக்கு அது லக்ஸரி. அதனால தவிர்த்திருக்கலாம் அவர் ஒரு ஆன்மீகவாதி என்பதனால. அடுத்த விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, அவர் வீட்டுல மின்சாரம் இல்லை, அவர் எம்பியா இருந்ததுனால மின் வாரியத்துல இருந்து நீங்க எம்பி, அதனால உங்க வீட்டுக்கு நாங்க கரண்ட் கொடுக்குறோம், ஸ்பெஷலா போஸ்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்ப, ஊர்ல எல்லாரும் கொடுப்பீங்களான்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு போஸ்ட் எல்லாம் சாங்ஷன் ஆகல, உங்களுக்கு எம்பிங்கனால உங்க வீட்டுக்கு கொடுப்போம் வேணான்ட்டாரு. எல்லாருக்கும் கொடுத்தா எனக்கு கொடு, எல்லாம் ஊரே இருண்டு போய் கிடக்கும், நான் மாத்திரம் லைட் போட்டு வெளிச்சம் போட்டு ஃபேன் போட்டு எல்லாம் உட்கார மாட்டேன் வேண்டான்ட்டார். இது எழுதியிருந்தேன். உண்மையா அதுதான். பசும்பொன்ல தேவர் அவர்கள் வீட்டுக்கு மின்சாரம் எப்போ வந்தது தெரியுமா? 1963 அக்டோபர் 31 வந்தது. அந்த தேதி என்ன முக்கியத்துவம் சொல்லுங்க? அக்டோபர் 30 தேவர் களமாயிடுறாரு. அவருடைய பூத உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. 31 மின்சார வாரியத்திலிருந்து அவசர அவசரமா அவர் வீட்டுக்கு, அங்க மக்கள் கூட்டம் வருது, எல்லாம் வர்றாங்க, இனிமே நிறைய பேர் நினைவிடத்துக்கு வருவாங்க அப்படின்னு மின்சார இணைப்பு கொடுக்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இறந்த மறுநாள் தான் மின்சாரமே வருது. அப்ப என்னங்க அர்த்தம்? அது வரைக்கும் அவர் எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, அந்த வீட்டுல இருந்திருக்காருன்னா அவர் இரவு நேரங்கள்ல வாசிச்சிருப்பாரு, புத்தகம் படிச்சிருப்பாரு, மக்களோட பேசியிருப்பாரு. அவர் பெரிய படிப்புல பெரிய படிப்பாளி அவரு. அப்ப அவ்வளவுமே ஒரு அரிக்கன் லைட்ல பண்ணிருக்காருன்னு அர்த்தம். மின்சாரம் இல்லைன்னா ஆல்டர்னேட் என்னங்க? அவர் ஜெனரேட்டர் வச்சுக்கிட்டாருன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, அரிக்கன் லைட். அந்த காலத்து அரிக்கன் லைட் மண்ணெண்ணெய் ஊத்தி எரியும்ல. நான்லாம் எங்க வீட்டுல கிராமத்துல அரிக்கன் லைட்ல அந்த விபூதி எல்லாம் வச்சு தொடப்போம். அரிக்கன் லைட் வெளிச்சம் கொஞ்சம் கறி படிஞ்சிடும். எங்க அம்மா சாயங்காலத்தை எடுத்து தொடச்சு கொடு அப்படிம்பாங்க, தொடச்சு அப்படி படிச்சிருக்காரு, அப்படி வாழ்ந்துருக்கிறாரு அரிக்கன் லைட்ல. யாராவது பேசுறாங்களா வெளியில? இதுவரை யாரும் இந்த தகவல்களை நான் தான் சொன்னேன். அதை மின்சார இணைப்பு பசும்பொன்ல தேவர் வீட்டுக்கு வந்தது அக்டோபர் 31, 63. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் மிகப்பெரிய செலிபிரிட்டி அவர் இருட்டுலதான் வந்திருக்காரு. ஏன்னா அந்த ஊர், அந்த ஏரியாக்கே கரண்ட் இல்லைன்றதுனால. நம்ம கரண்ட் அவ்வளவு கொடுக்க முடியாது, நம்ம மின் உற்பத்தி குறைவு, கிராமங்கள்லாம் எலக்ட்ரிபிகேஷன் ஆகாத காலகட்டம், அதனால அப்படி நடந்தது. அதனால நான் சொன்ன தகவல் உண்மை.